ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, டூராவோட அம்மா வந்து ஹீரோ அம்மாட்ட சொல்லியிருந்திருப்பாங்க, அதான் காசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டில்ல, அப்புறம் என்ன பெரிய இது மாதிரி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இது காசா? நான் எப்படி வாங்கினேன்? அதை உன் மாமியார் வாங்கிட்டு போச்சே, வட்டியோடு கொடுத்துருக்கேன்ட்டு. ஸோ இவங்களுக்கு ஒன்றும் புரியல. நேராக வீட்டில் வந்து அவங்க மாமியார்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் அந்த பொம்பளைட்ட வந்து காசு வாங்குனீங்களா அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உனக்கு எப்படி தெரியும்? உன் புருஷன் சொன்னானா? எது அவரா? அப்போ அவருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு இவங்க பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போதே அவங்க ஹஸ்பண்டும் வந்துடுறாங்க. ஸோ கேட்குறாங்க, நீங்கள் அந்த பொம்பளைட்டிருந்து காசு வாங்குனீங்களா அப்படின்னு. ஸோ இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா போட்டு அடி வெளுத்துட்ருக்கு. அந்த கிம்மு பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவோட அப்பாவான். நான் தான் மாற்றி மாமனார்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பா இறந்து போனதுக்கு காரணமே அந்த பொம்பளை தான். அந்த பொம்பளைக்கிட்ட இருந்து அந்த காசை எப்படி நீங்கள் வாங்குனீங்க, எப்படி இதெல்லாம் நீங்கள் எனக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரில. இந்த சைடே ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமா வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுல்ல. ஸோ அதுக்கான பார்ட்டியை அட்டன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். பின்னாடியே ஹீரோயினும் வந்திருக்கா. ஸோ ரெண்டு பேத்துக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ரொம்ப சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை. எல்லோரும் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்களே. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட கையை அப்படியே ஹோல்ட் பண்ண மேடமுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ யாருக்குமே தெரியாமல் ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரிச்சுட்டே வந்துட்டுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க பார்ட்டியெல்லாம் பண்ணி. இந்த சைடு அந்த ஜின்னு பையன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு தான் வந்துட்டுருக்கான். அப்போ ஒரு ஃபோட்டோஸ் பார்க்குறான். இவனுக்கு எப்படி நியூஸ் வந்திருக்குன்னா, இந்த ஆக்டரும் டூராவும் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அதனால தான் அவன் நம்மளை ரிஜெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த ஆக்டர் மேலே அவனுக்கு செம்ம கொலவெறி ஆகிட்டுருக்கு. அதே சமயம் ஹீரோயினை காட்டுறாங்க. அந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான், நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல நீ இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவேன்னு. இதுக்கப்புறம் நீயும் நானும் திரும்பவும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மேலே கையெல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது ஜின்னுக்கு உள்ளேருந்து வருதே கோவம். ஸோ இவனை பார்த்தோன்னே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சா அந்த சைடு போயிடுறா. இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு ட்ரிங்க்கெல்லாம் ஊற்றி கொடுக்குறான். ஏன்னா இவர் தானே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ பார்த்து பார்த்து கவனிக்க. ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ஹீரோயின் மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ஆக்டரை பார்த்து வேற முறைச்சிட்ருக்கான். ஹீரோவும் நோட் பண்ணுறான், ஏன் இவன் கொஞ்சம் வியர்டாகவே இருக்கானே அப்படின்னு. இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க காமெடி பண்ண, அதுக்கு ஹீரோயின் சிரிக்கிறா. அவ்வளோதான், அவனுக்கு இன்னுமே பிபி ஏறிட்டுருக்கு. கிடக்கிடன்னு அந்த ட்ரிங்க்கெல்லாம் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக வா அப்படின்னு ரெஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போய் மொத்துன்னு மொத்திட்டு இருக்கான். அவனுக்கு ஒன்றுமே புரியல. யோ எதுக்குயா என்னை அடிக்கிற அப்படின்னு. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ஆளை நீ டேட் பண்ணுவ அப்படின்னு. டே அவள் என்னோட ஆள்றா, நீ அப்புறம் உன் ஆளுன்னு சொல்லுவ அப்படின்னு. யாரை பற்றி இவன் பேசுகிறான் அப்படின்றது தெரியாமையே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சத்தம் கேட்டால் அந்த டேரக்டர் ஹீரோ எல்லாருமே வந்து ரெண்டு பேர்த்தையும் பிரித்து விட்டுட்ருக்காங்க. இன்னொரு டைம் நீ டூரா கிட்ட மட்டும் போன, உன் சாவு என் கையில் தாண்டா அப்படின்னு. எது டூராவா? நான் லவ் பண்ணுறது பிபியடா, நீ என்னடா லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கா, ஃபஸ்ட்டு அந்த டூராவை கூப்பிடுங்க அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா, என்ன சண்டை, என் பேர் வச்சு ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னு. இந்த ஆக்டர் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஏ டூரா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்குலாம் உன்னை பிடிக்கவே இல்லை, எனக்கு பிபியை தான் பிடிச்சிருக்கு, நான் அவளை தான் டேட் பண்ணுவேன் அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரில, செம்ம கடுப்பாயிட்டு இருக்கா. இங்கே பாரு, நானும் அவனும் ஜஸ்ட்டு கொலீக்ஸ் மட்டும்தான், எதுக்கு இந்த மாதிரி சீனெல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. என்ன சொல்கிற டூரா, அப்போ உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே எதுவுமே கிடையாதா? நான் தான் தேவையில்லாமல் லூஸ்தனமாக அது பண்ணிட்டேன்னா, சரி நான் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரான். இருந்தாலும் அவனை பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. உடனே டூராவை பற்றி எல்லோரும் பார்த்தீங்கன்னா காசிப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இவனால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே தான்ப்பா இருக்குது. இந்த ட்ராமா ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அந்த பிபி கூட சண்டை வந்துச்சு. இப்போ வந்துட்டு அந்த ஜின்னும் அந்த ஆக்டருக்கும் நடுவில் சண்டை வந்துச்சு. இவன் எப்போவுமே ப்ராப்ளம் தான், இவன் ரொம்ப அன்லக்கி அப்படி இப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவளும் உள்ளதாக இருந்திருப்பா போல். இதை பற்றியே யோசிச்சுட்டு வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வெயிட் பண்ணுறான். இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போய் ஹக் பண்ணிக்கிறா. அவனுமே சொல்லிட்டு இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு. ஓப்பா எல்லாருமே என்னை பற்றி ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. உண்மைக்குமே எனக்கும் அவனுக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. நீங்கள் நம்புறீங்க தானே? என்ன இந்த மாதிரி பேசுகிற? எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? யார் என்ன வேணால் சொல்லட்டும், எனக்கு அது கவலையே இல்லை. இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, உன்னை நான் வெளியே கூப்பிட்டு போவா அப்படின்னு. ஸோ இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் இருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அப்படியே ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா அதோட வீட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. அப்போ ஒரு கார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஏற்றுற மாதிரி நிற்கிது. டே யாரா அது, கலங்காத்தலையே எந்த சைக்கோடா அப்படின்ற மாதிரி கத்துது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஜின்னு தான் உட்காந்துட்ருக்கான்.
ஆத்தாடி இவன் ஏன் நம்மளை இப்படி முறைக்கிறான் அப்படின்னு இது கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கான். நீ வாயை திறந்தாலே பொய் தானா? உன் மகளுக்கு என் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அது எதுன்னு சொல்லி என்னென்னலாம் பண்ண வச்ச, என்னை எவ்வளோ அசிங்கப்பட வச்சிட்டீல அப்படின்னு. நீ என்னடா என்ன ப்ளேம் பண்ணுற? நான் என்னடா பண்ணேன்? நீ தானே சொன்ன உன் மகளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. நீ அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்ன, நான் அவங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னேன். வேறு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. நல்லா வக்கனையாக மட்டும் பேசு. இங்கே பாரு, கரெக்டாக 1 மாதம் உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளேயும் உன் மகளோட மனசை மாற்றி என்கிட்ட வர வைக்கிற. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உன் மகன் ரொம்ப டாப் ரேட்டிங்கில் இருக்கல்ல, அது இல்லாமல் 0ல் ஆக்கி விட்டுருவேன் அப்படின்ட்டு அவன் மிரட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கான். ஸோ இந்த பொம்பளைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறமா ஜின்னோட அம்மாவை காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த என்சுவை மீட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கு. ஸோ சில மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் காமிச்சிட்ருக்கு. அடடா அது ரொம்ப சூப்பராக இருக்கே, நல்லா இருந்தால் நீ எடுத்துகிட்டு போ, இது என்னோடய ஷாப் தான், என் பையன் தான் எனக்கு வச்சு கொடுத்தான் அப்படின்ற மாதிரிலாம் பெருமையாக சொல்லிகிட்டு இருக்க. அப்படியாப்பா நல்லா செட்டில் ஆகிட்ட போலையே. அட ஆமாம் ஆமாம் ஆமாம், நீயும் அந்த ஜூனும் ஒன்றா தானே அப்ராடில் படிச்சிங்க? ஒன்றாலாம் நாங்கள் படிக்கலப்பா, ஒரே சிட்டியில் தான் இருந்தோம். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் இந்த மாதிரி தான் மீட் பண்ணிப்போம். ஓ அப்படியா? அந்த ஜூனோட வேறு யாரும் ஸ்டே பண்ணியிருந்தாங்களா? வேறு யார்? அவங்க பாய் ஃப்ரெண்டோட தான் ஸ்டே பண்ணியிருந்தா. அட ஆமல்ல, நானும் மறந்துட்டேன். அந்த பாய் ஃப்ரெண்டோட பேர் கூட ஏதோ காங்கு இல்லைப்பா, கிம் அப்படின்னு. அட ஆமாம் ஆமாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு கரெக்டாக போட்டு வாங்கிடுது அந்த பாய் ஃப்ரெண்டோட பேரை. ஸோ இந்த விஷயத்த நேராக பார்த்திங்கன்னா அந்த கிழவிக்கிட்ட போய் சொல்லிடுது. இந்த மாதிரி ஜூனுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தது உண்மை தான், அவனோட பேர் பார்த்திங்கன்னா கிம் அப்படின்னு. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜூன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. டப்புன்னு பேச்சை நிறுத்திடுறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ காஃபியெல்லாம் வச்சுட்டு வெளியே வராங்க. இந்த 2 பரதேசியும் நம்மளை பற்றி தான் பேசுது. நம்ம வந்தோடனே கரெக்டாக நிறுத்திடுச்சு. என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஃபோட்டோஸ்லாம் பயங்கர ஜாலியாக எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வராங்க. சில வாண்டுங்கள்லாம் நின்றுட்டுருக்குங்க. இது டூரா தானே அப்படின்னு. இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது பார்த்திங்கன்னா அந்த கேப்பெல்லாம் எடுத்து விட்டுருது. நீ டூரா தானே, எதுக்கு இந்த மாதிரி போய் சொல்கிற அப்படின்னு. டூராக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆமாம் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, 2 பேரும் டேட் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்ட்டு அப்படி அடிக்கிட்டே போயிட்டுருக்குங்க. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா டக்குன்னு சொல்கிறான், நான் வந்து அவங்களோட மேனேஜர், பர்சனலாக அவங்க கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால நான் வெளியே கூட்டிகிட்டு வந்தேன், ஏன் இவ்வளோ கொஷின் கேட்குறீங்க அப்படின்னு. ஸோ டூரா பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். ஹீரோவுமே பின்னாடி வந்துட்டுருக்கான். இவன் ரொம்ப சோகமாக காரில் உட்காந்துட்ருக்கா. ஹீரோவும் வரான். இப்போ என்னாச்சு? இல்லைப்பா என்னை மன்னிச்சிரு, ஒழுங்கா ஒரு டேட் கூட நம்மளால் போக முடியல, என்ன டேட் பண்ணுறனால தானே உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஹாப்பியாக எங்கே இருக்கியோ எனக்கு அது போதும். சரி நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறீல்ல, உன்னை நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு வில்லேஜுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இங்கே பெருசாக இந்த நெட்வொர்க்கு டிவி இந்த மாதிரிலாம் கிடையாது போல். ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா பயங்கர ஜாலியாக அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்களா? பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்களே, உங்களுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்திங்கன்னா வாய்க்கு வந்தபடியே அடிச்சு விட்டுட்ருக்கான். எங்களுக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்கன்னு. ஹீரோயினை ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கா, ஏன்டா இப்படி புழுவுறேன்னு. அதே சமயம் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே ஜூனோட வீட்டுக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஜூன் பார்த்திங்கன்னா எதார்த்தமாக வெளியே வர, இன்னமும் ஒரு மாதிரி சோகமாக இருக்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அழுகவே ஆரம்பிச்சிருது. ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது ஜூன் பார்த்திங்கன்னா நான் உனக்கு காசு அமுச்சு விட்றேன், நீ கொண்டு போய் கொடுத்துருன்ட்டு ஃபுல் காசுமே கொடுத்துட்றாங்க. இந்த காசை எடுத்துகிட்டு நேராக பார்த்திங்கன்னா டூராவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கு. அந்த காசை அப்படியே கொட்டிகிட்டு இருக்கு. நீ கொடுத்த காசை நீனே எடுத்துக்க, எங்கள் அப்பா உன்னால் செத்து போனார், உங்ககிட்டேருந்து எனக்கு இந்த காசு தேவையே கிடையாதுன்னு. என்ன உன் மாமியார் வந்து $1,00,000 கேட்டான், நீ என்னமோ வந்து தூக்கி போட்டு போகிறா, ஏன் உனக்கு பத்தலையான்ட்டு. இங்கே பாரு, உங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கே எனக்கு பிடிக்கல. என்ன நீ ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? ஏண்டி வாய் கிளியே பேசுகிறியே, எங்கள் அப்பா உன்னால தான் செத்து போனார், அந்த கில்ட்டி ஃபீல் உனக்கு இருக்கா? எனக்கு எதுக்குடி கில்ட்டி ஃபீலு? அந்த கிழமை என் மேலே ஆசைப்பட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் ஓவராக பேசுது. ஸோ 2 பேத்துக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டையே வந்துடுது. ஒரு லேடி வந்து தான் 2 பேர்த்தையும் பிரித்து விட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சோகமாக பார்த்திங்கன்னா இந்த அம்மா வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஹீரோ பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. அம்மா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஏன்ப்பா நான் உங்களை லஞ்சுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஆனால் அப்பா அப்புறம் அந்த பாட்டிக்கிட்ட மட்டும் சொல்லாதீங்க. சரி நீ ஹாப்பியாக இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த பாட்டிமா பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓட்டு கேட்டுட்ருக்கு. இங்கே பாத்தியா உன் பொண்டாட்டி நம்மளை தான் மதிக்கவே மாட்றா, பையன்கிட்ட மட்டும் ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறா அப்படின்னு.
இதுக்கப்புறமா ஹீரோவோட ஆன்ட்டியை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க காஃபி ஷாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டூசிக்க தான் பார்க்குறாங்க. ஓ, இன்னைக்கு அவன் வரலையா? சரி, அவனை எதுக்கு நம்ம எதிர்பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த சைடு வராங்க. கரெக்டாக அவனுமே வெளியேருந்து உள்ளே வர இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்களா. எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா? ஆ கிடைக்கும், உட்காரு அப்படின்ட்டு அவங்களே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தா, இது என்னோட ட்ரீட்டு. இதுக்கப்புறமும் என்னை வந்து மீட் பண்ணாத, இதோட முடிச்சுக்கோ அப்படின்னு. அவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்படியே மேரியவும் டூசனையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காங்க. பயங்கரமாக அந்த கேம்ஸ் எல்லாம் விளாடுறாங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் யூஎஸ் போக போகிறான் போல். அதனால தான் இவ கூட கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கான். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. நீ யூஎஸ் போகாமல் இருந்தீன்னா டெய்லியும் நம்ம இந்த மாதிரி விளாட்லாம்ல அப்படின்ட்டு. அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் கொரியா வரும்போதெல்லாம் உனக்கு கால் பண்ணி சொல்கிறேன், நம்ம 2 பேரும் போயிட்டு ஜாலியாக விளாட்லாம் அப்படின்ட்டு. அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் ஏதாவது பிரச்சனையாம்மா, உங்கள் ஃபேஸே சரியில்லையே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு டூராவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஏதோ மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இவங்கள பார்த்தோன்னா மூஞ்சியெல்லாம் மூடிக்குது. ஆத்தாடி, இவன் நம்மளை பார்த்தா பத்திரகாளி ஆட்டம் ஆடுவாளே அப்படின்னு. அம்மா யார்கிட்ட இவ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோவே நோட் பண்ணுறான். அவன் பார்த்தீங்கன்னா அம்மா அம்மான்னு சொல்லி பேச, ஓ, உங்கள் பையனா நல்லா பெருசாக வளர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி பார்க்குது. இதுக்கப்புறமா ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கா. அந்த நேரம் டூரா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. ஆமாம், இது என்ன ஃப்ளவர்ஸு? நீ வாங்கினியா? நான் வாங்கலப்பா, அந்த ஜின்னு தான் சென்ட் பண்ணி விட்டான். அவன்கிட்டருந்து எதுக்கு இதெல்லாம் நீ வாங்குற? முதல்ல எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணிவிடு அப்படின்னு. ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற? அவன் ஒரு நல்ல பையன் தானே. ஸோ அவனை நீ டேட் பண்ண, அவனுக்கு ஒரு சான்ஸ் கூட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் அவ்வளோதான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு. காசை வச்சு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது நான் கிடையாது. எனக்கு அவன் பேரை கேட்டாலே செம்ம கடுப்பாயிட்டிருக்கு. ஒழுங்கு மரியாதை இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் அவன்கிட்ட கொடுத்து விட்டுரு இந்த வீட்டில். இதுக்கப்புறம் அவனை பற்றி நீ பேசவே கூடாது அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கா. இவ என்ன அவனை இந்த அளவுக்கு வெறுக்கிறாளே, அவன் வேற 1 மாதம் கெடு கொடுத்துருக்கானே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மண்டை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்படியே டூராவை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு தான் மெசேஜ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா. என்ன பண்ணுற அப்படின்ட்டு. நான் உன்னை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்குறான், உனக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க பிடிக்குமா? ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு. சரி, நாளைக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டண்ட் இருப்பான்ல, அவனோட தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. இங்கே பாரு, நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும், அதனால நீ இங்கேருந்து போ அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கில்ல, அதனால் உனக்கு இன்னையிலேருந்து லீவு, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு பற்றி விட்டுட்ருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகாமல் அப்படியே பார்க்குறான். இவன் யார் கூட தான் போகிறான்ட்டு. ஸோ ஹீரோ கூட காரில் ஏறி போகிறாளா, இந்த விஷயத்த போயிட்டு அவங்க அம்மாட்ட போட்டு விட்றான். இந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இவங்க காரில் ஏறி போனாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி, நான் பார்த்துக்கிறேன், இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் பேசாத அப்படின்னு. அந்த சைடை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து பாட்டெல்லாம் பாடி காட்டுறான். அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் 2 பேர் ரிட்டன் வந்துடுறாங்க. ஹீரோ தான் அவளோட வீட்டில் ட்ராப் பண்ணுறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கணத்தில் கிசெல்லாம் பண்ணி கொஞ்சிட்டு இருக்கா. இந்த காட்சி எல்லாத்தையுமே டூராவோட அம்மா பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க. அவ்வளோதான், என்ன இவ பண்ணிகிட்டு இருக்கா வீட்டு வாசல் முன்னாடி? யார் இந்த பையன்? இவன் வந்துட்டு அவன்லாம் அப்படின்ட்டு டேன்னு கத்துது. ஸோ அப்படியே கத்திட்டே வந்துட்டுருக்கு. 2 பேரும் பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.